வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்குறோன்னா, ஜிம்பாப்வே டூர் ஆஃப் பங்களாதேஷ் 2025. இதில் வந்து ஜிம்பாப்வே வந்து பங்களாதேஷில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் போட்டியில் வந்து ஜிம்பாப்வே ஒரு அற்புதமான வெற்றி, க்ளோஸ் வின் அதை வந்து அடைஞ்சாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது போட்டி தொடங்குது. அதில் வந்து ஜிம்பாப்வே டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட் பண்ண பார்த்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, கிரிக்கெட் ஜாம்பவான் டேவிட் பூன் அவரோட கடைசி மேட்ச் ரெஃப்ரி பொசிஷனை இந்த மேட்ச்சில் பண்ணினார். அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட்டம் தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையிலும் கூட, செகண்ட் ஹாஃப் டீ வரையிலும் ஜிம்பாப்வேயோட கை ஓங்கி இருந்தது. டீ முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிக் வெலஸ் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹட் ஆனார். அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து என்ன நடந்ததுலாம் தெரியாது. ஜிம்பாப்வே வந்து 178 ரன்களுக்கு 177 ரன்களுக்கு 3 விக்கெட்ல இருந்து 227 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ட்ராஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 90 ரன் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் ரன் பார்ட்னர்ஷிப் வந்து 41, அதற்கு அடுத்து ரெண்டாவது விக்கெட்டுக்கு 31, மூன்றாவது விக்கெட்டுக்கு 90 ரன்னு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 0, 1, 2, 3 அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான கொலாப்ஸு வந்து ஜிம்பாப்வேவோட பெரிய டிஃபீட்டை கொண்டு போய் விட்டது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் 111 ரன்னோடு முடிச்சுட்டு ஹரேரே ஃப்ளைட்டு பிடிச்சி கிளம்பலான்னு வந்துட்டாங்க போல இருக்கு. ஸோ இதற்கு நடுவில் முதல் இன்னிங்ஸ் விளையாண்ட பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அவங்களோட டாப் ஆர்டரே வந்து நல்லா ஓப்பனர் 120 ரன் எடுத்தார் சதாம் இஸ்லாம். அவர் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனாமுல் வந்து அவர் ஒரு 39, மொனிமுல் ஒரு 33 ரன் எடுத்தார். கேப்டன் சாண்டோ 23 ரன்னு. ஆனால் அதெல்லாம் விட மெஹதி ஹசன் தான் வந்து மிராஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 104 ரன்னு. அதை வந்து ஜிம்பாப்வேன்னு இல்லை, எந்த டீமுமே வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 7வது 8வது பிளேயர் வந்து 104 ரன் அடிக்கிறதுலாம் வந்து சான்ஸே இல்லை. அதே போல் ஹசன் சஹீப் வந்து ஒரு 40 ரன்னு. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 96 ரன் எடுத்தாங்க. 9வது விக்கெட் பார்ட்னர்ஷிப், 8வது விக்கெட் பார்ட்னர்ஷிப். இதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிம்பாப்வே வந்து அங்கேயே அவங்க வந்து கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 106 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து இந்த வெற்றியை பெற்று இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, மெஹதி ஹசன் மிராஸ் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அண்ட் பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் வாங்கிட்டாரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டேவிட் பூன் 80s 90s கிரிக்கெட் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் பேட்டர். ப்ளஸ் அந்த சிலி பாயிண்டில் கேட்ச் பிடிச்சி, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கிரிக்கெட்டில் சிலி பாயிண்டில் கேட்ச் பிடிச்ச ஆள் டேவிட் பூன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஷேன் வார்னே ஒரு காலத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, டெபியூடண்ட்டாக இருக்கும்போது டேவிட் பூன் வந்து சிலி பாயிண்டில் நின்று கேட்ச்லாம் பிடிப்பார். ஆலன் பார்டர் அவர் அனுப்பி விட்ருவார், நீங்கள் போய் கேட்ச் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிலி பாயிண்டில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேவிட் பூன் வந்து அவரை பற்றி பேசணும் அப்படின்னா நான் பேசிக்கினே இருக்கலாம். ஆனால் ஒரு ஹை லெவலில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால் டேவிட் பூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் பார்த்த அந்த வேலை, எந்த வேலையை அவர்கிட்ட கொடுத்தாலும் கிரிக்கெட் சம்பந்தமாக அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிச்சயமாக ஒரு அற்புதமான மனிதர் அவர். பேட்டிங் ஆகட்டும், அவரோட ஃபீல்டிங் ஆகட்டும், அந்த ஒரு டெடிகேஷன், அதே போல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக மேட்ச் ரெஃப்ரியாக வந்தார். இந்த 14-15 ஆண்டு காலமாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மேட்ச் ரெஃப்ரி, எல்லாராலையும் மதிக்கப்பட்ட ஒரு மேட்ச் ரெஃப்ரி. மேட்ச் ரெஃப்ரின்னா சும்மா ஓகே ஒரு சும்மா வந்துட்டு போகிறவர், மழையெல்லாம் வந்தால் கூட பிடிச்சிக்கின்னு வரவர் அப்படின்றதெல்லாம் மாற்றி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி, அவரோட பர்சனாலிட்டியை வெளியில் கொண்டு வந்து இதுதான் மேட்ச் ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு காட்டினவர் டேவிட் பூன். அவர் வந்து தன்னுடைய இந்த போட்டியில், இந்த ஜிம்பாப்வே பங்களாதேஷ் போட்டியில் வந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் அவரோட கடைசி மேட்ச் ரெஃபரி போஸ்ட்டை பண்ணினார். இதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. கிரிக்கெட்டுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புன்றது வந்து எந்த நாட்களுமே என்னோட இறுதி மூச்சு வரையிலும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்பீச் அது. ஒரு அற்புதமான மனிதர் டேவிட் பூன்.
கண்டிப்பாக அவரோட ஃப்யூச்சர் எந்த ஜாப் அவர் எடுத்தாலும் அதில் வந்து அவர் கண்டிப்பாக நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா அவரோட டிசிப்ளின், அவரோட த வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ், அது எல்லாமே வந்து எல்லாருமே மெச்சிக்கிற அளவுக்கு இருக்கும். அவருக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட், குட் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.